பொண்ணுக்கு பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு நேம் கேட்டிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் சொல்லியிருந்தீங்க. நேம் வைக்கிறதுல ஒரு சில கண்டிஷனா, நேம் வந்து ஏபிசிடி இந்த 3 லெட்டர்ல நேமே இருக்கக்கூடாதான். எனக்கு வந்து ஆதினி, ஆதிரை, அதித்தி இந்த மாதிரி நேம் தான் வைக்கலன்னா அந்த நேம் வைக்கவே கூடாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு ஸ்கூலில் சேர்க்கும்போது ஸ்கூல்லே ஃபஸ்ட் லெட்டர் ஏ இருக்குது பார்த்தீங்கன்னா, எல்லாமே முன்னாடி உட்கார வச்சுருவாங்க. எல்லாத்துலேயும் முன்னாடி இருக்கும். ஸோ ஏதாச்சும் நோட் புக் ரெக்கார்டு ஏதாவது எக்ஸாம் பேப்பர் எது எழுதுனாலும் முன்னாடி இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால ஏல பேர் வைக்கலையா. என்ன ஒரு புத்திசாலித்தனம். கமெண்ட் ஒன்று பார்த்தேன், இவங்கெல்லாம் இப்படி தான் வந்து நம்மக்கிட்ட நேம் கேட்பாங்க, நம்மளும் நேம் சொல்லுவோம். ஆனால் அவங்க ஆல்ரெடி ஒரு நேமை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, கடைசியில் அந்த நேம் தான் வைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. நீங்கள் சொல்கிற நேமில் தான் ஒரு நேமை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி என்ன நேம் வச்சுருக்கேன்னா, ஒரு நல்ல தமிழ் பேர் கேட்டிருந்தேன். நீங்கள் தமிழ் பேர் சொல்லியிருந்தீங்க. என்னோடய பொண்ணு பேர் வந்து யாழினி. எனக்கு 2 ஐடியா இருந்துச்சு, தியா அப்படி இல்லைன்னா யாழினி. இது 2த்தில் ஏதாவது ஒன்று வைக்கலான் தான் இருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து யாழினி இதுதான் தமிழ் பேர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கமெண்ட்லேயும் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து யாழினின்னு தான் இருந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி என் பொண்ணுக்கு யாழினி தமிழ் பேர் தான் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.